நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியா நம்ம ஒரு சில காரியங்கள்ல அமைதியா இருக்கணும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் எதுல அமைதியா இருக்கணும். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகா. இதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பாருங்க. கர்த்தரை நோக்கி நம்முடைய வாயினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம். ஆனா அதே சமயம் நம்முடைய வாயினாலே பிறரை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறோம், இல்ல இகழ்ந்து பேசுறோம், இல்ல துக்கம் கொண்டாடுகிற வகையில அவங்களை குற்றப்படுத்துறோம், தேவையில்லாத சம்பாஷணைகளை பேசி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுப்பாரா என்ன? தயவு செய்து தப்பு. நீங்க உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சொல்லல நம்ம வேட மனைவியை திட்டுறோம் அப்படின்னா தேவையில்லாத கருத்துல அவங்களை துக்கப்படுத்துறமா திட்டக்கூடாது. ஒரு கணவனை நீங்க இப்படி திட்டக்கூடாது. ஒரு பிள்ளை, நீங்க பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, வாயின் வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவங்களை நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு துக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னா முக்கியமான சட்டமே. இதையெல்லாம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துல ஒரு துணி ஆசீர்வாதத்தை கூட நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது கர்த்தருக்கு பிடிக்காது வேண்டான்னு சொல்லுகிற காரியத்தை தூக்கி போட்டுருங்க. அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அதுதான் முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது, நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.